போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணார உதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல ஸ்ரீ அகிலாண்டேஸ்வர ஜெகதீஸ்வர பெருமானுடைய பரிபூரண அனுகிரகத்தினாலே 7வது வருடமாக இந்த வருடம் பவித்ரோத்சவ விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பவித்ரோத்சவம் என்பதற்கு என்ன பொருள், எதற்காக செய்கின்றோம், எல்லா ஆலயத்திலேயும் நடைபெறுவதில்லையே என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கின்றது. பவித்ரோத்சவம் என்பது ஆகமங்களிலே சொல்லப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பூஜையாகும். ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பூஜைகளிலே பல பூஜைகள் வழக்கத்திலே இல்லாமல் இருக்கின்றன. அந்த பூஜைகளிலே ஒன்றாக இந்த பவித்ரோத்சவமும் வருகின்றது. இந்த பவித்ரோத்சவம் என்பது எல்லா இடத்திலேயும் காணப்படாததினாலே புதிதாக நமக்கு தோன்றுகின்றது. எல்லா கோவிலிலேயும் மகோத்சவம், பெரிய திருவிழா நடைபெறுகின்றது, 10 நாள் உற்சவம் நடைபெறுகின்றது. அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பவித்ரோத்சவமானது எந்த கோவிலிலும் சிறப்பாக நடைபெறுவதில்லை. காஞ்சிபுரம் வட்டத்தில் இருக்கின்ற கோவில்களிலே மட்டும்தான் பவித்ரோத்சவம் நடைபெறுகின்றதை நாம் காண்கின்றோம். தஞ்சாவூர் பக்கம் இருக்கின்ற கோவில்களிலே இந்த பவித்ரோத்சவம் நடைபெறுவதில்லை. ஆகவே இது புதிதாக அனைவருக்கும் தோன்றுகின்ற ஒரு முயற்சியாக இந்த ஆகமங்களிலே சொல்லப்படும் போது நித்தியம், நைமித்திகம், காமியம் என்ற 3 நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஆலயத்திலேயும் நடைபெற வேண்டும். நித்திய பூஜை என்பது ஒவ்வொரு காலமும் செய்யப்படுகின்ற பூஜை. 6 கால பூஜைகள், 4 கால பூஜைகள், இப்படி காலங்களிலே பூஜை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. நைமித்திக பூஜை என்றால் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலேயும் செய்ய வேண்டிய பூஜைகள். மகாகும்பாபிஷேகம் முதலான பூஜைகள் எல்லாம் நைமித்திய பூஜையிலே செய்யும். அடுத்ததாக காமிய பூஜைகள். காமிய பூஜைகள் என்னும் பொழுது நாம் விரும்புகின்ற பலனை அடைய வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்றது. பெரிய மழை வர வேண்டும், அந்த பெரிய முக்கால மழை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யப்படுகின்ற பூஜைகள் எல்லாம் காமிய பூஜைகளிலே. இப்படி 3 விதமான பூஜைகளிலேயும் ஆலயத்தை நடத்த வேண்டிய முறைகளை எல்லாம் நமது ஆகமங்கள் சொல்லியிருக்கின்றன. அப்படி நடத்தப்படுகின்ற பூஜைகளிலே குறைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஒரு காலத்திலே 4 மணிக்கு செய்ய வேண்டிய பூஜையை ஒரு பெரிய மனிதர் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சமயத்திலே 4:30 மணிக்கோ அல்லது 3:30 மணிக்கோ முடிக்க வேண்டிய கட்டாயத்திலே ஒவ்வொரு ஆலயமும் அந்த அதற்காக செய்யப்படுகின்ற அந்த கால மாறுதலானது பூஜையிலே குறைகளை ஏற்படுத்துகின்றது. அந்த 4:30 மணிக்குள் செய்ய வேண்டிய காரியம், அவசரமாக செய்ய வேண்டிய காரியத்தை குறுகிய காலத்திலே 1/2 மணி நேரத்திலே செய்ய வேண்டிய காரியத்தை 10 நிமிஷத்திலே குறுகிய காலத்திலே செய்ய வேண்டிய கட்டாயத்திலே சில கிரியைகளை விட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முக்கியமான சில சடங்குகளை செய்ய வேண்டிய அந்த முறை, அந்த தவறி அதை செய்ய வேண்டிய ஒரு காரணம் ஏற்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பூஜையிலே ஏற்படக்கூடிய முறைகள். இப்படி முறைகள் ஏற்படும் பொழுது அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு கிடைக்குமா? அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆகமமே நமக்கு வழி வந்திருக்கிறது. அதுதான் ஒன்றாக செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக செய்ய முடியாமல் போகும்போது அதற்கு பலன், சரியான பலன் அமையாது. அந்த சரியான பலன் அமைய வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பவித்ரோத்சவம் என்ற
நமது ஆகவத்திலே பவித்ரம் என்றால் பவி என்ற ஒரு நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அந்த பவித்ரம் என்பது புனிதமான பட்டு நூலிலே செய்யப்பட்ட அந்த மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற நிகழ்ச்சிதான் பவித்ரோத்சவம். உற்சவம்னா எல்லாம் சாமி புறப்பாடுன்னு நினைச்சுட்டு கிடையாது. பவித்திரமான புனிதமான அந்த நூல் பட்டு நூலினாலே செய்யப்பட்ட ஒரு முடிச்சை சிவனுக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் பவித்ரோத்சவம். அந்த பவித்திர நூல் எப்படி வருகின்றது என்று பார்க்கும் பொழுது நம்ம கிராமங்கள்லாம் தக்லியில நூல் நூற்கிறத பார்த்துருக்கு. பஞ்சு மேல இருக்கும், அதுக்கு கீழே தக்லி ஒரு கல்லுல இருக்கும், குச்சியில இருக்கும். அதை சுற்றி விட்டா இங்கேருந்து அந்த நூல் வரும். ஒரு நூலை நூல் ஆக்கி அதை திருப்பி மறுபடியும் அதை ஒரு சுற்றி அதை நீட்டாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்றி அதே நூல்லேருந்து அந்த பஞ்சுலேருந்து அப்படியே நூல் நிறைவிடாமல் வரணும். சமயத்தில் என்ன வேகமாக சுற்றினாலும் சுத்தனை நிகழ்ச்சி குறைஞ்சி போட்டாலும் அந்த இதுலேருந்து பஞ்சிலிருந்து அதை இடைவெளி விட்டுடும். விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்பி மறுபடியும் அந்த பஞ்சில அந்த நூலினுடைய இதை சேர்த்து மறுபடியும் நூல் சுற்றும் பொழுது மறுபடியும் நூல் ஆகிடும். அப்படி நூல் சுத்தத்தை நம்ம பார்க்கணும். அதே போல என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளும் பூஜைகளை செஞ்சுட்டே வரும். அந்த பூஜைகளை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சமயத்துல எல்லாரும் என்ன நடந்துருக்கோம், திடீர்னு இன்னொரு ஒரு குறை ஏற்பட்டு அந்த குறை ஏற்படும் பொழுது தொடர்ச்சியாக வர வேண்டிய அந்த பலன் உண்டாயிருக்கும். அந்த துண்டான பலன்கள் துண்டா வருஷத்துக்கு நின்று போன வருஷம் பவித்ரோத்சவத்தில் தனத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷம் பவித்ரோத்சவம் வரைக்கும் துண்டா அந்த பலன்கள் அப்படி நின்று இருக்கும். அந்த பலன்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே முடிச்சாக ஆகும். அந்த துண்டுகள்லாம் ஒன்று சேர்த்து முடிச்சாக ஆனதுதான் அந்த பவித்திர மாலை. அந்த பவித்திர மாலைக்கு அது இறைவனுடைய பூஜைகளை செய்த பலன். அந்த பலன்கள் எல்லாம் ஒரு வருஷத்துல துண்டா ஆன பலன்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இறைவனுடைய ஆணையினால் சேர்த்து. ஆனா நம்ம சேர்க்கிறது இறைவனுடைய கட்டளை. அது நம்ம சொல்ற ஸ்லோகம் இருக்க, அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்க்கும் போது இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் பக்தி அந்த இடத்துல பரிபூர்ணமா இருக்கு. உங்கதி சர்வபூதானம் சராஜனே இஷ்டாரேன பூதானாம் திரஷ்டாத்மம் பரமேஸ்வர. சுவாமி, நீ காலரூபமாக இருக்கின்ற, எல்லா காலங்களையும் அறிந்தவராக இருக்கின்றார். எல்லா ஆத்மாக்களிலேயும் அவர் அடங்கி இருக்கின்றார். எல்லா ஆத்மாக்களிலேயும் அவர்கள் அடங்கி இருப்பதினாலே அவர் என்ன செய்கள், அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன தகவல்கள் செய்கிறார்கள் எல்லாத்தையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். காலரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை எல்லா ஆத்மாக்களிலும் அடங்கி இருப்பதினாலே எல்லாருக்கும் எல்லாரும் செய்கின்ற பொருட்களை எல்லாம் அறிகின்ற ஒற்றன் போல இருக்கின்றார். அந்தஸ்தாரேன பூதானாம் திரஷ்டாத்மம் பரமேஸ்வர. நான் உன்னுடைய செய்கையினாலேயும் மனதினாலேயும் என்னென்ன பலன் காரியங்கள் எல்லாம் செய்தனோ அதெல்லாம் முழுமையாக ஆக வேண்டும். ஒரு சமயத்துல நான் சொல்லும் பொழுது சில ஸ்லோகங்களை சொல்லாமல் விட்டுருக்கலாம். இந்த சுவாகதந்தே மகாதேவா பூஜையில சுவாமி ஆவாகனம் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே நீ உன்னுடைய வருகை நல்வருகை ஆகட்டும் அப்படின்னு சுவாமியுடைய பிரார்த்தனை சுவாகதந்தே மகாதேவா. அவசரத்தில் இந்த சுவாகதந்தே மகாதேவ என்ற வாக்கியத்தை விட்டுட்டார் அந்த வாழ்க்கை ஹீனம். அப்படி வாழ்க்கை ஹீனம் நம்ம சொல்லாம விட்ட வாழ்க்கை ஹீனமான தோஷங்கள் இவைகள் எல்லாம் எல்லாரும் நீங்க வேண்டும். எல்லா பலன்களும் உன்னுடைய ஒரு கட்டளை என்கின்ற ஒரு முடிச்சினாலே எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வைக்கின்ற ஒரு இந்த மாலையை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன்.
இந்த ஒவ்வொரு வருடமும் நான் செய்கின்ற இந்த பூஜா பலன்கள் எல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆலயம் பொழுது எல்லாருக்கும் செய்ய வேண்டிய பூஜைகள் தான். ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என்ற இரண்டு பூஜையிலே ஆத்மார்த்த பூஜையானது தான் மட்டும் செய்ய வேண்டிய பூஜை, தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனது க்ஷேமத்திற்காகவும் செய்ய வேண்டிய பூஜை ஆத்மார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்ற பெரிய கோவில்களிலே செய்கின்ற பூஜைகள் எல்லாம் எல்லோருக்காகவும் செய்ய வேண்டியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பிராணிகள் எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பூஜைகள் பரார்த்த பூஜை. ஆகவே எல்லாருக்கும் இந்த பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதால் இந்த பவித்ரோத்சவம். அடுத்ததாக இந்த பவித்ரோத்சவம் என்னும் பொழுது ஆடிவாரம், ஆவணிவாரம், புரட்டாசி வாரம் இந்த 3 மாதத்திலே தான் செய்ய வேண்டும் என்று நமது சாகம். இந்த 3 மாதத்தையும் பார்க்கும் பொழுது சாதுர்மாசிய விரதங்கள் சன்னியாசிகளில் தான் இந்த 4 மாசமும் எங்கும் அந்த 4 மாசமும் பேரு சாதுர்மாசம் பேரு 4 பட்சம் சொல்லுவாங்க. சன்னியாசிகளில் தான் இந்த 4 மாசமும் எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அது மழை காலம், வெளியில எல்லா ஜந்துக்களும் வந்துருக்கோம், ஜந்துக்கெல்லாம் அதனால நம்ம அந்த பாபத்தை பண்ணக்கூடாதுன்றதுக்காக 4 மாசம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 4 மாசத்துக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு விச்சாவங்கள் அவங்க சந்தோஷப்படுத்தணும். அப்படிதான் கேவலமா இருக்கும் எல்லாருக்கும் நடந்து. இந்த 4 மாசத்துலையும் சிறப்பாக சொல்லுகிற பவித்ரோத்சவம் சொல்லி இருக்கின்ற நாள் இந்த 4 மாசம். இந்த 4 மாசத்துலேயே இந்த பவித்ரோத்சவம். அப்போ பவித்ரோத்சவத்துல முக்கியமா இருக்கக்கூடியது விரதங்கள். இந்த விரதம் இருந்துதான் இந்த யாகத்தை நடத்த வேண்டும். அதனால்தான் மந்திரத்தில் சொல்லும்போது ஓம் பூரய பூரய மகம் விரத யமேஸ்வராய. மகம் என்றால் யாகம், விரதம் என்றால் இருக்கின்ற விரதங்கள். வாணியத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது இத்தனை நாள் நான் விரதம் இருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை பண்ணிக்கும் போது ஒரு பட்சம் 15 நாள் விரதம் இருக்கேன், இல்லை 7 நாள் விரதம் இருக்கேன், 3 நாள் விரதம் இருக்கேன். விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த பவித்ரோத்சவம். அப்படி விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதம் பூர்த்தியாகும். ஆகையால்தான் விரத மக யமேஸ்வராய ஸ்வாஹா. மகம் யாகங்கள், இந்த விரதம் நாம் இருக்கின்ற விரதங்கள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு இந்த மத நியமங்கள். இந்த நியமத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான். அதனால நம்முடைய விரதத்தை எல்லாம் அவரிடையே ஒப்படைக்கும். அப்போ ஒப்படைக்கும் பொழுது அந்த விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிரதாங்கம் போகாங்கம் என்கின்ற அந்த வஸ்துக்களை எல்லாம் சுவாமி எடுத்து அந்த பிரதாங்க வஸ்துக்கள் போகாங்க வஸ்துக்கள் என்ற 38 வஸ்துக்கள். அந்த 38 வஸ்துக்களும் பார்த்தால் விரதத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வருகின்றன. ஒரு விரதம் இருக்க வேண்டுமானால் முக்கியமாக இருக்க வேண்டியது குங்குமம், ஸ்நானம் பண்ணணும், குங்கும தைலம், ஸ்நானம் பண்ணணும், ஜலம், நெல்லிக்காயை சாப்பிடணும், நெல்லிக்காயை பேச்சு குடிக்கணும், இப்படி எந்தெந்த விரதத்துக்கு ஒப்பான பொருட்கள் எல்லாம் அதில் வருது. அதுதான் விரத சத்தியம். அதோட சுவாமிக்கு போகாங்கமாக இருக்கக்கூடிய உசிரி, ஆரவட்டம், குடை இவைகள்லாம் போகாங்கமாக இருக்கக்கூடியது. அந்த வஸ்துக்களை எல்லாம் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து 38 வஸ்துக்களை இறைவனிடத்திலே சமர்ப்பித்து நாம் செய்கின்ற விரதங்கள் பூர்த்தியாக அமைய வேண்டும். பிரதாங்க போகாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைவருக்கும் விரதத்தினாலே எல்லோருக்கும் சுகத்தை தருவதாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதாகத்தான் இந்த பவித்ரோத்சவம். இந்த பவித்ரோத்சவம் சொன்ன உடனே பெருஞ்சாந்தி நானாலே போதியோ, பத்திரிகை பார்த்துனா பெருஞ்சாந்தி நானாலே போதியோ பூம்பாவாய் ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். இது பூம்பாவையை எறும்பிலிருந்து உண்டாக்குவதற்காக பாடக்கூடிய ஒரு பாட்டு. அப்போ பெருஞ்சாந்தி என்றால் இந்த பவித்ரோத்சவம். ஆனா பொதுவா ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெருஞ்சாந்தி என்ன மகாத்மாபியம் சொல்லுவாங்க. சாதாரண ஏதாவது
நெடுஞ்சாதி புலவுக்கு நீராட்டு தமிழ் எழுதும். ஆனா பெருஞ்சாதிக்கு அதுக்கு பேர் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா பெருஞ்சாதி என்றதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பவித்ரோத்சவத்தான் ஞான சம்பந்தர் பெறுவாரே இந்த பவித்ரோத்சவத்தை தான் அவர் பெருஞ்சாதி என்று குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் என்பதுதான் சித்தாந்தம். ஏன்னு கேட்டா அவர் பாடியிருக்கிற 10 பாடல்ல ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்ன சொன்னார்? கார்த்திகை விளக்கீடுதானே பொறியோ பூபாவாய். கார்த்திகை மாசத்துல வந்து தீபத்தை பார்க்காம நீ போய்க்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் தை மாசம் வந்து பெரிய உற்சவம் நடக்கும், அதை பார்க்காம போயிட்டான்வார். பங்குனி மாசத்துல வந்து தெப்போத்சவத்தை பார்க்காம போயிட்டான்வார். மாசி மாசத்துல வந்து கடல் நீராடுதல், கடல்ல போய் தீர்த்தம் கொடுப்பார் சுவாமி, அதை பார்க்காம போயிட்டா அப்படின்வார். இப்படி சொல்லிட்டே வரும் பொழுது இந்த ஆவணி மாசம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடியது இந்த பெருஞ்சாதி. ஒவ்வொரு மாசத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி அந்த பூபாவை குறிப்பிடுகிறார். அப்படி பார்க்கும்போது அந்த மாசத்துல நடக்கிற தான் அவர் குறிப்பிடணும். ஏன்னா கும்பாபிஷேகம் சொன்னா 12 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடியது. அது அந்த 12 மாசத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால ஞானசம்பந்த பெருமானே இருந்தால் ஆனாதி போதியோ என்று சொல்லியிருக்கின்ற இந்த பவித்ரோத்சவம் 7வது வருடமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நமது இரகண்டேஸ்வரர் ஸ்தாபனம் செய்து 25வது வருடம் முதல் கொண்டு இந்த பவித்ரோத்சவத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவல் பெரியவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்து சென்றிருக்கிறார்கள். 7வது வருடமாக இந்த பவித்ரோத்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பவித்ரோத்சவம் கலந்துட்டா நமக்கு என்ன பலன் அடுத்து ஏன் கேட்பாங்க எல்லாரும். பவித்ரோத்சவம் எல்லாரும் சுற்றிட்டு இருக்கிறது ஐயர்கள் செஞ்சு தப்புக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா பூஜைகள் வரும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு வருதுன்னா அதனுடைய குறையும் நமக்கு எல்லாரும் தான் வரும். அவருக்கு மட்டும் போகாது பலன். பூஜையுடைய பலன் செய்கின்ற எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வருதுன்னா அது ஒரு குறை ஏற்பட்டுன்னா குறை அவருக்கு மட்டும் போமா? எல்லாரும் தான் வரும். எல்லாருக்கும் அந்த குறைகள் நீக்கி எல்லாரும் க்ஷமமாக எல்லாம் பண்ணக்கூடியது. அதனால இப்போ பவித்ரோத்சவத்தினால என்ன பலன் எல்லாருக்கும் கிடைக்கும்? எல்லாருக்கும் சொல்லணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டெய்லி சென்று சுவாமி கும்பிட்டாங்கன்னா அது ஒரு நாள் பலன் கிடைக்கும். அதே போல இந்த 12 மாசமும் சுவாமியை சென்று தரிசனம் செய்த பலன் ஒரே நாள் பவித்ரோத்சவத்தை கலந்து கொள்வதனாலேயே இருக்கிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் சுகத்தை தரக்கூடிய பவித்ரோத்சவம். பவித்ரம் என்றால் புனிதமான கழிவு அந்த நூல் என்று கூறும். சாதாரணமா வந்து பிராயசித்தம்னு ஒண்ணு, இந்த பவித்ரோத்சவம் ஒண்ணு. அது 2 வித்தியாசம். பிராயசித்தம்னா என்ன, பவித்ரோத்சவம்னா என்ன? பிராயசித்தம்னு சொன்னா ஒரு செய்ய வேண்டிய காரியத்தை வந்து விட்டுறது. ஒரு காலம் பூஜை செய்யல அப்படின்னா அடுத்த காலம் பூஜை செய்யும் பொழுது முதல் கால பூஜையும் விட்டு போன பூஜையும் சேர்த்து செய்யணும் தான் பிராயசித்தம். அது விட்டு போனதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு பூஜை செய்யணும். ஒரு காலம் விட்டு போச்சு, காலத்துல பூஜை பண்ணல, மத்தியானம் தான் பூஜை பண்ண முடியுதுன்னா காலம்பர பண்ண வேண்டிய பூஜையையும் மத்தியானம் பண்ண வேண்டிய பூஜையையும் சேர்த்து பண்ணணும். அது விட்டு போறதுக்காக சாந்தி ஹோமம் பண்ணணும். சாதாரணமா நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து பில்லு கட்டணும். கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும். ஒரு மாசம் 2 மாசம் கட்டணும். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அந்த பரிசு வருது, பில்லு வருது. பில்லு வந்து கட்டாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அவங்க கரண்ட் எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப கரண்ட் கட் பண்ணாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? உடனே அது வந்து
பனிஷ்மெண்ட் அது அபராத தொகையோட கல்யாணத்தை கட்டணும். அபராத தொகையும் கட்டணும், முதல்ல அந்த பில்லையும் கட்டணும். ரெண்டையும் சேர்த்து கட்டினாரா நமக்கு கனெக்ஷன் பண்ணுவோம். அதுதான் பிராயசித்தம். அபராத தொகை கட்டுறேன் அது பிராயசித்தம். முதல்ல பில்லு கட்டுறேன் அது ரெண்டையும் சேர்த்து முதல் கால ஊதியும் சேர்த்து பண்ணணும். அந்த அபராத தொகையும் சாப்பிட்டு இது பிராயசித்தம். இது பவித்ரோத்சவம் இல்லை. இதுதான் ஆகும்னா நம்ம கூட வேண்டியதே இருக்கும். நடுவில் விட்டு போட்டு அந்த விட்டு போறதுதான் பல்லா மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்தை தான் நிரப்பதுதான் இந்த பவித்ரோத்சவம். இதுல பிராயசித்தத்துக்கும் பவித்ரோத்சவத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஆகையினால இந்த பவித்ரோத்சவத்தில் கலந்து கொள்கின்ற பக்தர்கள் அனைவரும் சுகமாக இருக்கும். இந்த பவித்ரோத்சவத்தில் முறைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான அந்த ஆத்மார்த்த ஈடுபாடோடு செய்யும்போதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். பொருளறிந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி பல்லோரும் அனுப்புவார். ஆகையினால இந்த பொருளை உணர்ந்து அந்த மந்திரங்கள் தான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சொல்ல வேண்டிய முறைகள் அது எந்த அளவுக்கு உச்சாரணம் பண்ணணும். சாதாரண மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய 16 கலைகள், அந்த 16 கலைகள் உச்சாரணம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு போக வேண்டும், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எந்த அளவுக்கு செல்ல வேண்டும், எல்லாம் இதுல பார்த்துதான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம். இந்த புத்தகம் 7வது புத்தகமாக உணர்த்திய ஆர்கேத்தி ஸ்ரீ ஜெகதேஸ்வரர் பெருமான் நமக்கு அறிவித்தார். ஸ்ரீ ஜெகதேஸ்வரர் ஜென்மஸ்தானம் முதல் வருடம் 7வது ஆரம்பிக்கின்ற வருடம் வெள்ளியிலே இந்த பூஜை சாமான்களை செய்யணும்னு சொன்ன உடனே 2 கிலோ வெள்ளியை சாங்ஷன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து வச்சது நமது ஜெகதேஸ்வரர் ஜென்மஸ்தானம். அந்த வகையிலே இந்த 7வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருடமும் அனைவரும் இந்த பவித்ரோத்சவ விழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா விதமான நலமும் ஸ்ரீ ஜெகதேஸ்வரர் பெருமானுடைய பரிபூர்ண சிவருடைய அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று இன்னும் நிறைய வேலைகளாக இருக்கு. இந்த வேலையெல்லாம் தூங்கி பவித்ரோத்சவத்தை பண்ணி மகா யாகமாக இருக்கக்கூடிய யாகத்தை செய்து அந்த யாக கலசங்களை எல்லாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து ஸ்ரீ ஜெகதேஸ்வரர் பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த அளவிலே இப்பொழுது யாகசாலை பூஜைகள் எல்லாம் முடிந்தது. இப்பொழுது பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஜெகதேஸ்வரர் பெருமானுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கடைச பவித்திரங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து அதன் பிறகு மகாபூர்ணாகும். அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து 1 மணி 1:30 மணி அளவிலே அனைவரும் அமைதியாக இருந்து ஸ்ரீ ஜெகதேஸ்வரர் பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும். ஜெகதேஸ்வரர் பெருமானுடைய நம பார்வதி பதையே.